சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்போது இந்த மாதம் தொடங்கும் போதே சூரிய பகவான் இறங்கி இடம் ரிஷபத்தில் இருப்பார். அவரோட புதன் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணம், அந்த சூரியனும் ப்ளஸ் புதன், அந்த புதன் பயிற்சிக்காக கூடிய நாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி மிதுனத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறாரு. அப்போ உங்களுடைய 2ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதிபதியும் ஆட்சி பெறுவது மிக சிறந்த அமைப்பு. அந்த புதன் பகவானுடன் மீண்டும் மீண்டும் சூரிய பகவான் பயிற்சியாகி லாபஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி, அப்போ 15ஆம் தேதி மீண்டும் சூரிய புதனும் ஆதித்ய அமைப்பு பெறாங்க. அப்போது பெறக்கூடிய லெவல் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுங்க. உங்களுக்கு இரண்டாவது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தார். பாக்கியாதிபதி ஒருத்தருக்கு பாக்கியாதிபதியே போய் நீச்சம் அடைஞ்சால் பணங்களை மறைஞ்சிட்டா அப்போது ட்ராப் ஆகிடும், பிரேக் ஆகிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதிபதி என்றது உங்களுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் சந்தோஷம் இதை ரொம்ப கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இதில் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேதுவனால் குடும்ப ரீதியில் இனம் புரியாத குழப்பங்களும், தனக்கு பேச்சு எடுபடாத அளவுக்கு மன உளைச்சலும், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத அளவுக்கு தேர்ட் பர்சனால் உண்மையிலேயே சொல்லணும்னா எதெல்லாம் எந்த சூழ்ச்சியை எல்லாம் உருவாக்கக்கூடிய நிலைமை எல்லாம் கடந்துட்டீங்க. சிம்மராசி அன்பர்கள், ஏன்னா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் நின்னால் மற்றவங்க பிரச்சனை எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்க. எத்தனையோ பேர் பிரச்சனையை சரி செஞ்சீங்க. இப்போ முயற்சிகள் எல்லாமே அவங்க குடும்பத்தில் நீங்கள் போய் அதெல்லாம் முடித்து வச்சிங்க. இன்றைக்கி அதே உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்கள் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஆனால் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாதிப்புகள். அது மட்டும் இல்லை, மூன்றாவது நபர்களுக்கு ஒன்று செய்யும்போது 10 தடவை யோசிப்பீங்க, கேட்டு செய்வீங்க. அது இன்றைக்கி வரைக்குமே நல்லா தான் இருக்குது. உங்கள் ராசியோ இல்லை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நடந்த சுப காரியங்கள் மற்றவங்களுக்கு நம்பி செய்து இன்றைக்கி நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிங்கன்னு தான் சொல்லணும். இதனால் இன்றைக்கி அவங்களுடைய லைஃபே பிளாக் ஆகி நிற்கிதுன்னு சொல்லலாம். அப்படி நிறைய பேர் மன அழுத்தங்கள் கடந்து வரக்கூடிய பாதிப்புகள் கொடுத்துருச்சு. இதுலேயும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவால் ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, வாகன ரீதியில் விபத்துக்கள் சார்ந்த அமைவுகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அதுலேயும் இந்த சிம்மராசி அன்பர்கள் பர்டிகுலராக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்த கண்டக சனி, இந்த அஷ்டம சனி உங்களுக்கு தொடங்கி இருக்குது. ஒரு பயம் உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக ஆகிடுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்களை கடந்து உங்களுக்கு வேண்டியவை உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் எல்லாமே, வரவு செலவு நல்லா இருந்ததோ அங்கெல்லாம் செழிப்பு, உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக வரவு செலவு பண்ணவங்க யாரும் இல்லைன்னு கஷ்டப்பட்டு நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களும் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள், சிந்தனைகள் எல்லாமே உங்களை மொத்தத்தில் நீங்கள் ஒரு சுமை தாங்கின்னு சொல்லலாம். அப்படி எல்லா விதத்துலேயும் தாங்கி நின்று நீங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது யாருமே கை கொடுக்கலைங்கிற ஒரு மன வருத்தம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உங்களது முயற்சிகளால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களும் அவங்களுடைய டோட்டலாக கிளாரிட்டி வரணும்னு நினச்சிங்க இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். கேது ஒரு பக்கம் ஜென்மத்துக்கு வந்துட்டார். இப்போ அந்த புதனும் ப்ளஸ் லாபஸ்தானத்திற்கு அதிபதி புதனும் உங்கள் ராசியினுடைய அதிபதி 11ஆம் பாவத்தில் ஆட்சியும் ப்ளஸ் இணைந்து ஆதித்ய யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உரிய பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் முதல் படி எடுத்து வைக்க போகிறீங்க. படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுடைய கடன் சுமைகள் நீங்க போகுது. உங்கள் வேலையில் இருந்த குடைச்சல்கள் எல்லாம் விலகி அந்த வேலையில் ஒரு பெரிய லெவல் ஃபோக்கஸ் உருவாக்க போகிறீங்க. அதனால் மாபெரும் சக்ஸஸ் நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் குறிப்பாக உங்களோட இடமாற்றம், நம்ம இங்கே இருக்கலாமா வேணாமா, எங்கேயாவது மாறலாமான்னு யோசித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைய வேண்டிய நேரத்தில் சில பிரச்சனைகள் ஆளாயிட்டீங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் சிம்மராசி அன்பர்கள்
இடிச்சின்னே சொல்லலாம். ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க. எல்லாத்தையும் முடச்சி சுக்குநூறாக ஆக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைமை உருவாக போகிறீங்க, உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுடைய ராசிக்கே வந்து நிற்கிறாரு. ஆல்ரெடி நீங்கள் ஓப்பனாக இருப்பீங்க, நேர்மையாக செயல்படுவீங்க, நம்பி வந்தவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. அப்படி குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்து, தன்னை சார்ந்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து இன்றைக்கி நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க சிம்மராசி அன்பர்கள். நின்னாலும் அந்த இடத்துல இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை, ஆற்றலும், முயற்சியும் உங்ககிட்ட தான் எப்போவுமே இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு குரு பயிற்சி டாப் லெவலில் இருக்க போகுது. அந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா, குரு, சூரியன் ப்ளஸ் புதன் 3 கிரகங்கள் அந்த இடத்துல இணைவு உருவாக போகுது. அந்த சூரியன் ப்ளஸ் குருவை பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இப்போற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும். மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு எஸ்டிமேட்டும் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் வந்து கொடுத்து மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்க போகுது. உங்களோட வரவு செலவு ரீதியில் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பண உதவி உருவாகும். உங்களுக்கு புது நட்புகள்னால சில மாற்றங்கள், திடீர் தொழில், திடீர் வேலை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது. அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா காலகட்டங்களில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த சில மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் சிம்மராசி அன்பர்கள் திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கவே இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கிடைக்குதுங்க. ஆனால் 3 நாள் 3, 10 ஒரு மாதம் நிற்கிறது மாதிரி மறுபடியும் பார்த்தா போயிடுது. என்னன்னே தெரியல. ஒவ்வொரு முறையும் ஏனோ ஒரு விதமான ஒரு பாதிப்பினை சந்திக்கக்கூடிய நிலைமை. ஏன் இப்படி, எதனால் இப்படி? கோவில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல. அதற்குரிய ரிசல்ட்டும் கிடைக்கல. மருத்துவ ஆலோசனை ரீதியில் நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கூட சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருது. பட் எனக்கு அது ஃப்ளாப் ஆகுது, ட்ராப் ஆகிட்டே இருக்குது. குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பஸ்தானத்துலேயும் பலம் பெறாரு. அதே நேரத்தில் லாப பஞ்சமாதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு உங்களோட லாபஸ்தானத்தில் நின்று அவர் சுப பார்வையாக ஒரு நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கை கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல, அதாவது எப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியும் உங்களுக்கு வந்து 9 பாக்கிய சம்மந்தப்பட்ட. அப்போ கண்டிப்பாக தொழில் ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கவலைகள் வேண்டியதில்லை. கம்பல்சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது. ஏது உங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையப்போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இது நான் என்னென்னமோ பண்ணுறேன், பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு இது வந்து ரிலீஃப் ஆக மாட்டேங்குது. நரம்பு ஜவ்வு ப்ளஸ் எலும்பு வரைக்குமே பாதிப்புகள், நரம்புகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. 100% அந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதற்குரிய நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இனி ஒரு காலமாக அமையப்போகுது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.